அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டினுடைய சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6/3/2026 வெள்ளிக்கிழமை நடக்க இருக்குங்க. இதை ஒட்டி திருநள்ளாறில் ஏராளமான பக்தர்கள் வழிபாடு செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடியது வழக்கம். அந்த வகையில் சனி பெயர்ச்சி பலன்கள் இந்த கிரக பயிற்சியிலேயே சனி பெயர்ச்சி பலன்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போம். இப்போ நாம் இந்த சனி பெயர்ச்சி பலன்களாக சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம் அப்படின்னு ஒரு சில ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 12 ராசியில் நீங்கள் எந்த ராசிக்காரர்கள் என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோவை பார்க்கும்போதே சனி பகவானுக்கு போற்றி போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் எப்போ பாரு சண்டை சச்சரவு பிரச்சனையாகவே இருக்கா? முக்கியமாக கணவன் மனைவி பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்கா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான தோஷம் இருந்தாலும் அது நிவர்த்தி செய்து தரப்படும். அந்த தோஷ பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் தீரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, நாம் இப்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி பலன்களாக என்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மராசிக்காரர்களுக்கு 6 மற்றும் 7ஆம் அதிபதியான சனி பகவான் தற்போது கோச்சாரத்தில் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. தன்னுடைய 3ஆம் பார்வையால் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்காரு. அதோடு 7ஆம் பார்வையில் 2ஆம் இடமாகிய தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையால் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. ஆறாம் அதிபதியாக சனி 8ஆம் இடத்திற்கு செல்வதால் இது கெட்டவன் கேட்டில் கட்டிடும் ராஜயோகம் என்ற விபரீத ராஜயோகத்தை சிலருக்கு வழங்கலாம். விபரீத ராஜயோகத்தால் நிறைய பலன்களை பெற இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு கடந்த சில வருடங்களாக அனுபவித்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியாத நிலையில் இருக்கும்போது அஷ்டம சனியை எப்படி சமாளிக்க போகிறோம் என்ற கலக்கமாகவும் இருக்கலாம். மேலும் ஜூன் 2026 முதல் விரயஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் என்பதையும் மறக்க முடியாது. அதே போல் எந்த வகையில் பார்த்தாலும் சிம்மராசிக்காரர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இந்த அஷ்டம காலத்தை கடக்க வேண்டும் என்பதில் மட்டும் சிறிதும் சந்தேகம் இல்லை. மேலும் 2026 நவம்பர் வரை ராசியில் கேதுவும் 7ஆம் இடத்தில் ராகுவும் சஞ்சாரம் செய்கிறதால திட்டமிடுதல் உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். நிதானம், தன்னம்பிக்கை, தைரியம் போன்றவையை வளர்த்து கொள்ள வேண்டியது ரொம்பவே அவசியம். பொது கிரகங்களால் ஏற்படக்கூடிய இடங்களில் இருந்து உங்களால் இடைஞ்சல்களில் இருந்து உங்களால் விடுபட முடியும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக அஷ்டம காலங்களில் பூர்வீகத்தில் வசிக்க முடியாத சூழ்நிலை உருவாகலாம். பூர்வீகத்தை விட்டு பிடிவாதமாக இருக்கிறவங்க கூட சனி பகவான் இடமாற்றம் செய்ய வைத்து விடுவார். தொழில் அல்லது உத்தியோகத்தில் நிமித்தமாக இந்த காலகட்டத்தில் சிலருக்கு வாழ்க்கை துணையை பிரிந்து வாழக்கூடியது அல்லது கணவன் மனைவி கருத்து வேறுபாட்டாலும் பிரிய நேரிடலாம். கணவன் மனைவி கருத்து வேறுபாடு பஞ்சாயத்து, நீதிமன்றம் மற்றும் இதுவெல்லாம் செல்லக்கூடிய நிலையை கூட ஏற்படுத்தலாம். சிலருக்கு 2வது திருமணம் நடக்கலாம். தவறான நட்பு வலையில் மாட்டலாம். கலஸ்திரம், நண்பர்கள் மூலமாக வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வரலாம். வம்பு வழக்குகளுக்கு நீதிமன்றம் செல்லாமல் பெரியோர்களுடைய முன்னிலையில் பேசி தீர்த்தா நல்லது. அஷ்டம சனியால் நீதிமன்ற படி ஏறியவர்களுக்கு விவாகரத்து கிடைக்கலாம். மன நிம்மதிக்காக ஊரை விட்டு மாநிலம் விட்டு தொலை தூரம் செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டு துன்பத்தாலும் துயரத்தாலும் வெறுப்படைந்து சிலர் சந்நியாசம் வழங்குவாங்க அல்லது தலைமறைவு வாழ்க்கை வாழ நேரிடலாம். உற்றார் உறவினர்களுக்கு ஜாமீன் போட்டால் அதற்கு நீங்கள் பொறுப்பு ஏற்கும் நிலை ஏற்படும். ஜாமீன் கையெழுத்து போடுதல், வங்கியில் பணம் இல்லாமல் காசோலை கொடுத்தல் போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது. எப்போதோ நடந்த வழக்கிற்கு இப்போது தீர்ப்பு சிறை தண்டனை அனுபவிக்க கூட நேரிடலாம் அப்படின்னு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்களை எல்லாம் பெற போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக நம்ம பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணியமானவர்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம்.
கன்னிராசிக்கு 5 மற்றும் 6ஆம் அதிபதியான சனி பகவான் இப்போது கோச்சாரத்தில் சப்தஸ்தானத்தில் நின்று கண்டக சனியாக பலன் தருவார் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு 2026 ஜூன் மாதம் முதல் குரு பகவான் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை பார்க்கறதால கண்டக சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும். இந்த கண்டக சனியினுடைய தாக்கத்தை குரு பகவானினுடைய அருட்கருணையால் உங்களுக்கு சாதகமாக மாற்ற முடியும். அதே போல் சற்றே குறைய கண்டக சனி காலம் முடியும் வர குரு பகவான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார் அப்படிங்கிறத சொல்லலாம். குறிப்பிட்டு ஜனன கால ஜாதகத்தில் சுப பலன் தரக்கூடிய கிரகங்களுடைய தசாபுக்தி நடந்தால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது அப்படின்னு சொல்லப்படுது. எதிர்காலத்தை பற்றிய பய உணர்வு உங்களுக்கு அதிகமாகலாம். வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியமும் பாதிப்பு அடையாதவாறு இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. மேலும் மனித வாழ்க்கை என்பது கிடைப்பதற்கு அரிதான ஒரு பொக்கிஷம். அதை நீங்கள் கவனமாக கையாள வேண்டும். தவறவிட்டால் சேதம் உங்களுக்கு என்பதை நினைவில் நிறுத்தி கொள்ளுங்க. அதே போல் நண்பர்களுடைய தொழில் கூட்டாளிகள் வாடிக்கையாளர்கள் வாழ்க்கை துணையை அனுசரித்து போக வேண்டிய காலம். அதே போல் உடல் நலம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வைத்திய செலவு அதிகரித்து கொண்டே இருக்கலாம். ஒரு நோய்க்கு வைத்தியம் செய்து சீர் செய்யும் முன்பு அடுத்த நோய் வந்துவிடலாம். அதே போல் சாமானியர்களையும் நிலை தடுமாற வைக்கக்கூடியது என்பதால் வரவுக்கு தகுந்த செலவுகளை திட்டமிட வேண்டியது நல்லது. தவறான ஜாமீன் கடன் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அதே போல் சொல்லாலும் செயலாலும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னும் கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை கூட ஏற்படலாம். புதிய வம்பு வழக்குகள் அவமானம் உங்களுக்கு கதவை தட்டலாம். எந்த பிரச்சனைகளும் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பூர்வீக சொத்து தொழில் வழக்குகள் இவையெல்லாம் உருவாகலாம். அதனால் அவமானம் தலைமறைவு வாழ்க்கை ஏற்படலாம். வருமான வரி விற்பனை வரி தொடர்பான ஆவணங்களை முறையாக வைத்திருப்பது மிக மிக நல்லது. திடீர் அதிர்ஷ்டம் பண வரவுகள் ஏற்படுறதுக்காகவும் வாய்ப்புண்டு. அதிர்ஷ்டம் பணவரவு உங்களை சார்ந்தவங்களுக்கே பயன்படும். உங்களுடைய நடவடிக்கைகள் அனைத்தும் ரகசியமாகவே இருக்கும். மேலும் பிரயாணத்தில் பொருள் இழப்பு திருட்டு போதல் ஏற்படலாம். உடன் பிறந்தவர்களை நம்பி நீங்கள் ஒப்படைத்த பணிகளால் இழப்பும் மன வருத்தமும் வரலாம். சகோதரர்களிடத்தில் இணக்கமற்ற சூழ்நிலை ஏற்படலாம். உங்களுடைய சகோதரர் மேலே தவறு இருந்தாலும் பழி உங்கள் மேலே நேரிடும் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் புண்ணிய காரியங்கள் செய்வதில் அதிகமான ஆர்வம் காட்டுவீங்க. தர்ம ஸ்தாபனங்கள் நிர்ணயம் செய்வதில் ஆர்வம் பிறக்கும். அதே போல் நதிகளில் கடல்களில் புனித நீராடல் செய்வது பெரும் பாக்கிய பலன்களை ஏற்படுத்தும். அதே போல் புண்ணிய ஸ்தலங்களை தரிசித்து மன ஆனந்தம் அடையலாம். சொத்து வியாபாரத்தை பிரித்து பிள்ளைகளிடம் ஒப்படைத்து விட்டு கொடுக்கறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இருக்கலாம். நன்றி கெட்ட குடும்ப உறவுகளை நினைத்து மனம் வெதும்பக்கூடிய நிலை ஏற்படலாம். முகத்தில் கவலை தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, தோற்ற பொலிவு குறையிறது, முடி நரைக்கக்கூடியது, முகத்தில் கரும்புள்ளிகள் தழும்புகள் தோன்றுவது, மன அலை பாய்ந்து கொண்டே இருப்பது, ஞாபக மறதி மிகுந்ததாக இருக்கக்கூடியது, எனக்கு உதவி செய்ய யாருமில்லை என்ற வார்த்தை அடிக்கடி நீங்கள் உபயோகிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வீட்டை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். பராமரிப்பு செலவுகள் மிகுந்ததாக இருக்கும். ஒரு சிலர் வசதி குறைவான வாடகை வீட்டிற்கு செல்ல நேரிடலாம். வாகனம் பழுதாகி அதிக செலவை ஏற்படுத்த வைக்கலாம். பழைய வாகனங்கள் வாங்குவதற்கு தரம் இல்லாத பொருட்களுக்கு அதிகமான பணம் செலுத்துவீங்க. மாணவர்கள் தேவையில்லாத சிந்தனையில் மனதை சிதற விடாமல் இருக்கிறது நல்லது. நல்ல நண்பர்களோடு நட்பு வைத்து கொள்ள வேண்டியது சிறப்பு. கூடா நட்பு கேட்டில் முடிந்து கெட்ட பெயர் எடுத்து தரும் என்பதால் அதிகமான கவனம் செலுத்தணும். மாணவர்களுக்கு ஞாபகம் குறைவு அதிகமாகலாம். அதே போல் மேம்போக்காக படித்தல் மனதில் நிற்காது. பல முறை படித்தால் மட்டுமே மனதில் பதியக்கூடியதாக இருக்கும். அதுவே உங்களுக்கு மிகவும் நன்மையை கொடுக்கும். சனி பிரதோஷ வழிபாடு செய்கிறது உங்களுக்கு பரிகாரமாக சொல்லப்படுது. பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு வில்வ இலை கொடுத்து வணங்குவது நல்லது. அன்னதானத்திற்கு இயன்ற உதவியை செய்யலாம். சனிக்கிழமை என்று நவதானியா அடைதோசை நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா கூட நவகிரகங்களுடைய தாக்கம் குறையும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் இந்த சனிப்பெயர்ச்சியின் காரணமாக என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.